அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் பிள்ளைகள். ஸோ நம்ம இந்த முறை ஒரு 2025க்கு ஒரு மெஸ்ஸிவான ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம ஸ்டார்ட் பண்ண ப்ரொஜெக்ட் தான் ஃபைனல் பேப்பர் ப்ரொஜெக்ட். ஸோ ஃபைனல் பேப்பர் நமக்கு எப்படி வரலாம் அப்படிங்கிறத மாதிரி கெஸ் பண்ணுற மாதிரியான இந்த ப்ரொஜெக்ட் டீட்டெயில்ஸ் நான் வந்துட்டு ஒரு வீடியோவாக உங்களுக்கு போட்டிருந்தேன். ஸோ பார்க்காத ஆக்கள் அதில் போயிட்டு பார்த்துக்கொள்ளுங்க என்னென்ன மாதிரி இதுகள் இருக்க போகுதுன்னு சொல்லி. அந்த அடிப்படையில் ஒரு வெல் டேலண்டடான கொஞ்சம் இண்டிவிஜுவல் சேர்ந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண இந்த பேப்பர் வந்துட்டு நார்மலி 85% வந்துட்டு பாஸ் பேப்பர் பேஸ்ட் ஆனது. ஏன்னாடா நமக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டு எப்படியுமே வந்துட்டு 75% நமக்கு ஃபைனல் பேப்பர்ல வந்துட்டு எப்படியுமே பாஸ் பேப்பர் பேஸ்டான கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. ஸோ அது பேஸ்டான அது தழுவிய கடைசி 5 வருட பாஸ் பேப்பர்களை உங்களுக்கு அனலைஸ் பண்ணி அதே மாதிரியானது அல்ல, அதை தழுவிய கேள்விகள் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி போடப்பட்டிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு எம்சிக்யூ பேப்பர், எஸ்ஏ பேப்பர், அதோட ஸ்ட்ரக்சர் பேப்பர்ஸும் சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வகையில் நம்ம பார்த்தமாக இருந்தால் அதில் 15% கொஸ்டின்ஸ் வந்துட்டு புது ஐடியாஸோட, இப்போ எங்களோட ஓன் ஐடியாஸ் மேபி இப்படி வரலாம். இப்போ நம்ம வந்துட்டு எப்பயுமே பேப்பர்ஸ் கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி போகல பிள்ளைகள் நமக்கு ஒருவேளை இந்த கேள்வி இப்படி வந்திருக்கலாம்னு சொல்லி கெஸ் பண்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்க வரணும். ஸோ அப்படி கொஞ்சம் நாங்கள் வந்துட்டு கெஸ் பண்ணி மேபி இந்த வருஷம் இந்த கேள்விகள் வரலாம்ங்கிற மாதிரியான ஒரு 15% கொஸ்டின்ஸை கொண்ட விஷயங்களும் இன்க்ளூட் பண்ண ஒரு பேப்பர்ஸாக தான் இந்த பேப்பர்ஸ் இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு இதுக்குரிய ஸ்கீம்ஸும் சென்ட் பண்ணுவேன். ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் வந்துட்டு என்ன செய்யலாம்டா இலவசமாகவே அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட் பிள்ளைங்க. ஸோ மிச்சம் பேச தேவையில்லை, நம்ம டைரெக்டாக கொஸ்டின்ஸுக்குள்ளே போவோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் எங்களுக்கு முதலாவது கொஸ்டின் என்ன வந்திருக்குதுன்னு சொன்னால், உலோக மேற்பரப்பிலிருந்து வெளிவிடப்படும் கதிர்ப்புகள் மிகச்சிறிய சக்தி பொதிகளாகும். அதுல ஏ கூற்று சொல்லியிருக்கிறான். பி கூற்று வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறான்டா, கருவை சுற்றி இலத்திரன் ஒரு வட்ட ஒழுக்கில் வலம் வருவதாக கண்டுபிடித்தவர். அப்ப என்ன கேள்வியை பார்க்க போகல, என்னடா இது ஏதாவது அறவாசியிலேயே கேள்வி நின்றுட்டா, என்னடா கண்டுபிடித்தவர் சொல்லி ஒரு பேரு தரல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யறேன்னா சிடியை விட்டு போட்டு பின்னே போய் பார்க்க, பின்வரும் கூற்றுக்களில் நீல்போருடன் தொடர்புடைய கூற்று யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறான். அப்ப இப்ப நான் மேல இருந்து வரேன். அப்ப நீல்போரோட சம்பந்தப்பட்ட கூற்றை தான் நம்ம கேட்டிருக்கிறான். ஓகே. சோ அப்ப முதலாவதுல வந்துட்டு நமக்கு தெரியும், உலோக மேற்பரப்பிலிருந்து வெளிவிடப்படும் கதிர்ப்புகள் மிகச்சிறிய சக்தி பொதிகளாக வருகிறது அப்படின்னு சொன்னது யாரு? நமக்கு பிளாங்கின் சக்தி சொட்டு கொள்கை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு தானே. ஸோ இது ரிலேட்டடாக நமக்கு சொன்னது யாருன்னு சொன்னா மேக்ஸ் பிளாங்க் அப்படிங்கிறவர் சொன்னார். மேக்ஸ் பிளாங்க், சரியா? அப்ப இலத்திரன்கள் சக்தி சொட்டுகளாக, அதாவது போட்டோன்ஸ் வந்துட்டு நமக்கு சக்தி சொட்டுகளாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி E = HFங்கிற அந்த சமன்பாட்டையும் சொல்லி நமக்கு அது ரிலேட்டடாக விஷயங்களை விளங்கப்படுத்தினவர் மேக்ஸ் பிளாங்க்ங்கிற விஞ்ஞானி. ஸோ அப்ப ஏ வந்துட்டு நமக்கு வராது. ஸோ ஏ கூற்று வந்துட்டு நீல்போருடன் சம்பந்தப்பட்ட கூற்று அல்ல. பி கூற்றை பார்ப்போம். ஸோ பி கூற்றை நீங்க பாத்தீங்களா இருந்தால், கருவை சுற்றி இலத்திரன் ஒரு வட்ட ஒழுக்கில் வலம் வருவதாக கண்டுபிடித்தவர். ஸோ ஆரம்பத்துல சாதாரணமாக அணு ஒன்று இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பிறகு அதுக்குள்ள இலத்திரன்கள் வருகிறது, இலத்திரன்கள் சும்மா எப்படி வந்துட்டு தூவி விட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பிறகு நமக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா புரோத்தோன்களை கண்டுபிடிச்சாங்க. அது வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு செறிந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அப்ப இதுக்குள்ள வந்துட்டு புரோத்தோன்கள் செறிந்து இருக்க, இதை சுற்றி இலத்திரன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா இலத்திரன்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதே பிறகுதான் ஒழுக்குகள் ரிலேட்டடாக வந்தாங்க. ஸோ ஒழுக்குகள் ரிலேட்டடாக நமக்கு வந்தது யாருன்னு சொல்லி தெரியும், நம்ம தெரியும் இலத்திரன்கள் வட்ட ஒழுக்குல போகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சது வந்துட்டு நீல்போர் வந்துட்டு நமக்கு இலத்தினுடைய சக்தி மட்டங்கள் தொடர்பாக சொல்லியிருந்தார். ஸோ சாதாரணமாக இலத்திரனை கண்டுபிடிச்சது நமக்கு யாருன்னு சொன்னா தொம்சன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி இதுக்குள்ள இருக்கிற அந்த புரோத்தோனை கண்டுபிடிச்சது யாருன்னு சொன்னா நம்ம ரதர்ஃபோர்ட்னு சொல்லுவோம், சரியா? அந்த அடிப்படையில சக்தி மட்டங்கள் தொடர்பான விஷயங்களை கொள்கைகளை முன்வைச்சது யாருன்னு சொன்னா நீல்போர் வந்துட்டு நமக்கு அது ரிலேட்டடான கொள்கைகளை முன்வைச்சார்.
சோ இப்ப நவீன அணு மாதிரி உள்ள இலத்திரன்களை சுத்தி இருக்கின்ற இந்த சக்தி மட்டங்கள் வட்டம் இல்ல நீள்வட்டம்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. சோ நீல்போர் வந்துட்டு ஆரம்பத்துல என்ன கண்டுபிடிச்சாருன்னு சொன்னா அந்த சக்தி மட்டங்கள் ஒரு வட்டப்பாதையில தான் இலத்திரன்கள் சுத்திட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். சோ அப்ப அது வட்டப்பாதையில இருப்பதாக கண்டுபிடிச்சது நீல்போர் தான். சோ பி கூற்று நீல்போர் சம்பந்தப்பட்ட ஒரு கூற்று. சோ பி கூற்று சரியாக வரும். அந்த அடிப்படையில நம்ம தொடர்ச்சியாக சி கூற்று நம்ம பார்த்தோமாக இருந்தால் சி கூற்று நமக்கு என்ன சொல்லுதுன்னா அணுக்களின் திணிவுகளை அடிப்படையாக கொண்டு நியூட்ரனை கண்டுபிடித்தவர். நமக்கு தெரியும் இலத்திரனை கண்டுபிடித்தது, புரோத்தனை கண்டுபிடித்தது. அதே மாதிரி நியூட்ரனை யாரு கண்டுபிடிச்சாருன்னு சொன்னா சட்விக்ங்கிறவர் தான் கண்டுபிடிச்சார் திணிவுகள் அடிப்படையாக வைத்து. என்று சொன்னா அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா ஒரு அணுவினுடைய திணிவையும் அளந்து பார்க்கார். அதே மாதிரி இலத்திரனுடையும் புரோத்தனுடைய திணிவையும் ரெண்டையும் சேர்த்து அளந்து பார்க்கார். சோ அளந்து பார்த்த டைம்ல அணுவினுடைய திணிவும் இலத்திரன் சக புரோத்தனுடைய திணிவும் சமனாக வரல. சோ எக்ஸ்ட்ராவா யாராவது ஒரு ஆள் இருந்திருக்கணும் என்று சொன்னார். சோ அதுதான் நியூட்ரன் என்று சொல்லி கண்டுபிடிச்சவர் தான் சட்விக். சோ அப்ப அந்த அடிப்படையில சி கூற்று நமக்கு பிழை என்று வரப்போகுது. தொடர்ச்சியாக நம்ம டி கூற்று நம்ம பார்த்தமாக இருந்தால் ரதர்ஃபோர்டின் கருமாதிரி உருவுக்கு எதிராக புதிய கருமாதிரி உருவை முன்வைத்தவர். நமக்கு தெரியும் ரதர்ஃபோர்ட் வந்துட்டு என்ன செஞ்சாருன்னு சொன்னா இப்படி அணு கரு மாதிரி உருவம் முன் வச்சார். சரியா, அணு கரு மாதிரி உருவம் முன் வச்சார். ஆக ஆரம்பத்துல நமக்கு வந்துட்டு அணு மாதிரி உரு தான் வந்து இருந்துச்சு. அப்ப அணு மாதிரி உரு எப்படின்னு சொன்னா சும்மா இலத்திரங்கள் இப்படி இருக்கு, இதுல வந்துட்டு பிளஸ் ஏற்றங்கள் சும்மா இப்படி இருக்குது. அதாவது பிளம் புடிங் மாதிரி உரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். முதலாவது அணு மாதிரி உரு. அதுக்கு பிறகு வந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொன்னா அப்ப இதை கண்டுபிடிச்சவர் ஜே தோம்சன். நமக்கு தெரியும் தோம்சன் தான் வந்துட்டு முதலாவதாக நமக்கு என்ன செஞ்சார்டா அணு மாதிரி உருவ கண்டுபிடிச்சார். அதுக்கு பிறகு அணு மாதிரி உருவுல இருந்து அணு கரு மாதிரி உருவுக்கு வந்தாங்க. சோ அணு கரு மாதிரி உருவை கண்டுபிடிச்சது யாருன்னு சொன்னா நமக்கு ரதர்ஃபோர்ட் தான் அணு கரு மாதிரி உருவை கண்டுபிடிச்சார். சோ தொடர்ச்சியாக ரதர்ஃபோர்டுக்கு அடுத்ததாக இவருடைய மாதிரி உருவம் பிழை என்று சொல்லி நவீன அணு மாதிரி உருவை கண்டுபிடிச்சதுதான் நமக்கு யாருன்னா சக்தி மட்டங்கள் உள்ளடங்களாக அந்த அணு மாதிரி உருவை கண்டுபிடிச்சவர் தான் நமக்கு நீல்போர். சோ அந்த கூற்று நமக்கு சரியாக இருக்கும். சோ ரதர்ஃபோர்டின் கரு மாதிரி உருக்கு எதிராக புதிய கரு மாதிரி உருவ கண்டுபிடிச்சவர், சக்தி மட்டங்கள் இன்க்ளூட் பண்ண மாதிரி உருவ அவர் வந்துட்டு நீல்போர் கண்டுபிடிச்சார். சோ டி கூற்று நமக்கு சரி என்று வரப்போகுது பிள்ளைகள். சோ ஏடி சரி, சோ ஏடி சரி, சாரி ஏடி இல்லை பிடி சரி என்ன, பிடி சரி. சோ பிடி சரி என்று சொன்னா பிள்ளைகள் நமக்கு ஃபோர்த் ஆன்சராக இருக்கும். ஃபோர்த் ஆன்சர் சரியா? சோ அதன் அடிப்படையில பிள்ளைகள் அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்றும் நான் சொல்லணும் உங்களுக்கு. நிறைய பிள்ளைகள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸை சென்ட் பண்ணுங்க சார், டீடைல்ஸை சென்ட் பண்ணுங்க சார் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் கிளாஸ் வந்துட்டு டோட்டலாகவே ஃப்ரீயான கிளாஸ் தான் பிள்ளைகள். ஆனா நீங்க கண்டாக்ட் பண்ணணும். என்ன கண்டாக்ட் பண்ண கூட பிள்ளைகள் நான் எழுதி ஒரு இந்த நம்பரை கண்டாக்ட் பண்ணீங்கன்னா சரி. சரியா? இதுல வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா சரி பிள்ளைகள். ஆரம்பத்துல கொஞ்சம் சம்டைம் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் காரணமாக ரிப்ளை வர லேட்டா இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை ஒன்று வரும். ஸோ சம்டைம் இடைக்க வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னா ஒரு ரிமைண்டர் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. ஸோ இந்த நம்பரை கண்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் மூலமாக கண்டாக்ட் பண்ணுங்க. 76 389 66 25. சரி. ஸோ இந்த நம்பரை நீங்க வந்துட்டு என்ன செஞ்சு கொள்ளுங்க, என்ன பிள்ளைகள் தொடர்பு கொண்டு கொள்ளுங்க. ஸோ மோர் டீடைல்ஸுக்கு சரியா பிள்ளை. நான் இந்த பிடிஎஃப்லையும் வந்துட்டு அந்த நம்பரை அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்க வந்துட்டு இதுல ஜாயின் பண்ண வேண்டுமாக இருந்தால் அந்த நம்பரை கண்டாக்ட் பண்ணி ஜஸ்ட் உங்களை நேமையும் பெச்சையும் அனுப்பி கொண்டீங்கன்னு சொன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா டைரக்டாக இரண்டாவது கேள்வியை பார்ப்போம். ஸோ இரண்டாவது கேள்வி நமக்கு என்ன சொல்லுது? இரண்டாவது கேள்வியை நம்ம பார்த்தமாக இருந்தால் ஓகே. சோ இரண்டாவது கேள்வி, மூலகம் எக்ஸின் ஈற்று இலத்திரனுக்குரிய 4 சக்தி சொட்டன்களும் பின்வருமாறு. அப்ப கடைசி இலத்திரனுக்குரிய 4 சக்தி சொட்டன்களை நம்ம தாரான் என்ன என்று சொல்லி n சமன் n = 4, அதே மாதிரி l = 1, அங்கால ml = 0, அதே மாதிரி ms = +½ அப்படிங்கிற மாதிரி தரேன்.
சரி அப்படி ஓகே. சோ அந்த அடிப்படையில நம்ம பார்த்தமாக இருந்தால் இதுதான் ஒரு இலத்திரனுக்குரிய இறுதி சக்தி சொட்டனாக இருக்குதாம். அதாவது ஒரு 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 அணுவில இருக்கின்ற இறுதி இலத்திரனுக்குரிய சக்தி சொட்டன்கள் நம்ம தந்திருக்கிறான். இப்ப கேள்வி நமக்கு என்ன கேட்கிறான்டா, எக்ஸின் இலத்திரனை கொண்டிருக்கக்கூடிய பி ஒழுக்குகளின் எண்ணிக்கை. அப்ப இது வந்துட்டு எக்ஸ்ங்கிற ஒரு மூலகம், எக்ஸ்ங்கிற மூலகத்துல இறுதி ஓட்டுல இருக்கின்ற ஒரு இலத்திரண்ட ஆக கடைசியான இலத்திரண்டை அப்படிதான் நம்ம தந்திருக்கிறான். அப்ப ஆக கடைசியான இலத்திரன் எதுல இருக்குதுன்னா 4வது பிரதான சக்தி மட்டத்துல எல் என்று சொன்னா நமக்கு தெரியும் எல் சமன் 0 என்று சொன்னா நமக்கு வந்துட்டு எஸ் உப ஒழுக்க சொல்லும் அப்படின்னு சொல்லி தெரியும். எல் சமன் 1 என்று சொன்னா பிய சொல்லும்னு நமக்கு தெரியும். சோ பியில நமக்கு தெரியும் எத்தனை ஓபிடல்ஸ் இருக்கும்னு சொல்லி 3 ஓபிடல்ஸ் இருக்குமா. அப்ப இறுதி ஓட்டுக்குரிய இலத்திரன் நிலையமைப்புக்குரிய இதைத்தான் நான் வரைகிறேன் பிள்ளைகள். சோ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா எம்எல் வந்துட்டு 0 சொல்லியிருக்கிறான். நமக்கு தெரியும் எம்எல்ல குறிக்க போகல இவர் -1, இவர் 0, இவர் +1. எப்பயுமே ஓபிடல்ஸ்ல இலத்திரன் நிரம்ப போகல பிள்ளைகள் நமக்கு வந்துட்டு இங்கால சைட்ல இருந்து தான் இங்கால நோக்கி நிரம்பும். சோ இங்க வந்துட்டு கடைசி இலத்திரன் வந்துட்டு எம்எல்ல இருக்குது என்று சொல்லிக்கிறான். சோ கண்டிப்பாக அப்ப இந்த ஓபிடல் நிரம்பி இருக்கும். சோ இங்கதான் வந்துட்டு கடைசி இலத்திரன் இருக்க போகுது. அடுத்தது இந்த கடைசி ஓபிடல்ட இலத்திரண்ட எம்எஸ் பாத்தீங்களாக இருந்தால் +½ சொல்றான். சோ ஒரு இலத்திரன் இருக்குது. அப்ப நமக்கு 4வது பிரதான சக்தி மட்டத்துல இருக்கின்ற பி ஓபிடல்ல 4வது பிரதான சக்தி மட்டத்துல இருக்கின்ற பி ஓபிடல்ல 0 வரைக்கும் நமக்கு என்ன செய்யுதுன்னா இலத்திரன்கள் நிரம்பி இருக்குது. ஆகவே 1வது பிரதான சக்தி மட்டம் ஃபுல்லாக நிரம்பி இருக்கும். நம்ம சொல்லலாம் 1வது பிரதான சக்தி மட்டம் முழுவதுமாக நிரம்பி இருக்கும். 2வதும் நிரம்பி இருக்கும், 3வதும் நிரம்பி இருக்கும், 4வதுல பி வரைக்கும் நிரம்பி இருக்குது. சோ 4வதுல எஸ் நிரம்பி இருக்குது. அதே மாதிரி நமக்கு என்ன நடக்குதுன்னா எஸ் நிரம்பி இருக்குது, அதே மாதிரி பியும் நிரம்பி இருக்குது. ஆனா அது பி ஃபுல்லா நிரம்பல, பார்ஷியலா நமக்கு வந்துட்டு எது மட்டுக்கு நிரம்பி இருக்குதுன்னு சொன்னா -1 0 வரைக்கும் நிரம்பி இருக்குது. அப்ப நம்ம பார்த்தமாக இருந்தால் எஸ்ல வந்துட்டு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு உபசக்தி மட்டம் யாருன்னு சொன்னா 1வது பிரதான சக்தி மட்டத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு உபசக்தி மட்டம் எஸ் மட்டும் தானா. 2வது பிரதான சக்தி மட்டத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு உபசக்தி மட்டம் யாருன்னா எஸ்ஸும் பியும் நமக்கு இருக்க போகுது 2வது பிரதான சக்தி மட்டத்துல. 3வது பிரதான சக்தி மட்டத்துல நம்ம பார்த்தமாக இருந்தால் எஸ்ஸும் பியும் டியும் இருக்குமா. சரியா, ரைட். அந்த அடிப்படையில நம்ம பார்த்தமாக இருந்தால் 4வது பிரதான சக்தி மட்டத்துல இறுதி ஓட்டு இலத்திரன் இருக்குதுன்னு சொன்னா அப்ப கண்டிப்பாக 1வது பிரதான சக்தி மட்டம் ஃபுல்லா நிரம்பி இருக்கும், 2வது பிரதான சக்தி மட்டம் ஃபுல்லா நிரம்பி இருக்கும், 3வதும் ஃபுல்லா நிரம்பி இருக்கும். சோ 2வதுல இருக்கிற பி ஃபுல்லா நிரம்பி இருக்குதுன்னு சொன்னா பியில எப்பயுமே வந்துட்டு நமக்கு 3 ஓபிடல்ஸ் தான் இருக்கும். சோ வந்துட்டு இவர் ஃபுல்லாக நிரம்பி இருக்கார். அதே மாதிரி 3வதுல இருக்கிற பியும் வந்துட்டு நமக்கு என்ன செய்யுதுன்னா ஃபுல்லாக நிரம்பி இருக்குது. சோ நமக்கு நிரம்ப போகல இந்த வகையில தான் நிரம்பி இருக்கும். சரியா, சோ நம்ம அதை ஒழுங்கா எழுதி கொள்ளும். இப்படி என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு இப்படி நிரம்பி அது பிறகு இப்படிதான் வந்துட்டு சூடுகிறது. சரி, சோ இப்ப நம்ம கேள்வி என்னன்னு சொன்னா எத்தனை பி ஓபிட்டல்ல இலத்திரன்கள் காணப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்ப இங்க வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா 2வது பிரதான சக்தி மட்டத்துல இருக்கின்ற பி உபசக்தி மட்டத்துல 3 ஓபிட்டல்லையும் இலத்திரன்கள் காணப்படும். இங்க வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா 3வது பிரதான சக்தி மட்டத்துல இருக்கின்ற பி ஓபிட்டல்ல இருக்கின்ற 3 பி உபசக்தி மட்டத்தில் இருக்கின்ற 3 ஓபிட்டல்லையுமே இலத்திரன்கள் காணப்படும். 4வதுல நீங்க பாத்தீங்களா இருந்தால் 4வது பிரதான சக்தி மட்டத்துல பி உபசக்தி மட்டத்துல இருக்கின்ற இந்த 2 ஓபிட்டல்லையுமே வந்துட்டு நமக்கு என்ன நடக்கும்னா இலத்திரன்கள் காணப்படும். சோ டோட்டலாக எத்தனை பி ஓபிட்டல்ஸ்ல இலத்திரன்கள் காணப்படும் கேட்கிறான். சோ 3, 6, 8 ஓபிட்டல்ஸ்ல வந்துட்டு நமக்கு இலத்திரன்கள் காணப்படும். சரியா, சோ 8 ஓபிட்டல்ஸ்ல நமக்கு இலத்திரன்கள் காணக்கூடியதாக இருக்கும். இப்ப இதை வந்துட்டு நீங்க இப்படி எழுதித்தான் பிள்ளைகள் செய்யணுமான்னு இல்ல, இதை நீங்க மனசாலேயே செய்யலாம். சரியா, இந்த கேள்வி நான் செய்ய போகக்குள்ள மனசால தான் சும்மா செஞ்சேன். ஏன்னாடா டைரக்டாக வந்துட்டு 4வதுல எல்லுல 1ல இருக்குதுன்னு சொன்னா 4வதுல எல் சமன் 1ல இருக்குதுன்னு சொன்னா எம்எல் 0 சொன்னா கண்டிப்பா இவர்ல 2 இருக்க போகுது. அப்ப அதுக்கு முதல் இருக்கின்ற 2வது பிரதான சக்தி மட்டத்துல பி வரலாம், 3வது பிரதான சக்தி மட்டத்துல பி வரலாம், 1வது பிரதான சக்தி மட்டத்துல பி வராது. சோ 2வதுல இருக்கிற பியிலை 3 ஓபிட்டல்ஸ் தான் இருக்குது, 3வதுல இருக்கிற பியிலை 3 ஓபிட்டல்ஸ் தான் இருக்குது. சோ அது ரெண்டுமே ஃபுல்லா ஃபில்லா இருக்கும். இதுல 2 ஓபிட்டல்ல வருதுண்டா 3, 6, 8ன்னு சொல்லி மனசால கால்குலேட் பண்ணி நீங்க போடலாம்.
நான் ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொண்டுக்காக வேண்டிதான் நான் இப்படி சும்மா எழுதி காட்டியிருக்கேன். சரியா பிள்ளை? சோ அந்த அடிப்படையில 2வது கேள்வி நமக்கு ஓகேவாக இருக்கும். சோ தொடர்ச்சியாக நம்ம 3வது கேள்வியை பார்ப்போம். சோ அந்த அடிப்படையில 8 என்று சொன்னா பிள்ளை நமக்கு 5வது ஆன்சராக வந்து சேரும். சோ 2வது கேள்விக்கு 5வது ஆன்சர் வந்து சேரும். ஓகே, அந்த அடிப்படையில நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்தமாக இருந்தால் 3வது கேள்வியை பார்ப்போம். 3வது கேள்வியில பின்வருவனவற்றில் 3வது அயனாக்கல் சக்தி வெப்ப ஒளிரை மிகவும் உயர்வானது என்று கேட்டுக்கிறான். ரைட். சோ 3வது அயனாக்கல் சக்தி மிகவும் உயர்வான ஆளை கேட்டுக்கிறான். ஓகே, இப்ப நம்ம பார்த்தமாக இருந்தால் அதுல நம்ம தந்திருக்கிறான். நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன பிள்ளைகள், முதலாம் அயனாக்கல் சக்தி யாருக்கு கூட அப்படின்னு சொல்லி கேட்டா 18ஆம் கூட்ட மூலகங்களுக்கு கூட அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா விழுமிய வாயுக்களுக்கு வந்துட்டு அவங்க விழுமிய வாயுக்கள் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா தன்னுடைய சாதாரண நிலையில வந்துட்டு அவங்க எப்படி இருப்பாங்கன்னா முழுமையாக நிரம்பிய மாதிரி இருப்பாங்க. சோ அவர் வந்துட்டு என்ன செய்ய மாட்டாருண்டா இலத்திரனை இழக்கிறதுக்கும் விரும்ப மாட்டார், இலத்திரனை ஏற்கிறதுக்கும் விரும்ப மாட்டார். சோ அப்ப அவர் வந்துட்டு முழு நிரம்பல் நிலை உறுதியில் இருக்க போக்குல அவர்ல இருந்து இலத்திரனை வெளியே அகற்றுறதுங்கிறது கடும் கஷ்டம் அயனாக்கல் சக்தி. அதனாலதான் நமக்கு என்னன்னு சொன்னா 18ஆம் கூட்டங்களுக்கு முதலாவது அயனாக்கல் சக்தி வந்துட்டு கடும் கூடுதலாக வருகிறது. ரைட். அந்த அடிப்படையில நாம தொடர்ச்சியாக பார்க்க போனோம்னு சொன்னா 2ஆம் அயனாக்கல் சக்தி யாருக்கு கூட இருக்கும்டா முதலாம் கூட்டத்துக்கு கூட இருக்கும். 3ஆம் அயனாக்கல் சக்தி 2ஆம் கூட்டத்துக்கு கூட இருக்கும். அதை நான் சொல்ல போக்குல எப்படி சொல்றேன்னா பிள்ளைகள் எப்படி ஞாபகம் வைக்கிறேன்னு சொன்னா I-1 சொல்லி ஞாபகம் வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். I-1 சொல்லி ஞாபகம் வைங்கன்னு சொல்லியிருப்பேன். சரியா? அதாவது ஐங்கிறது அயனாக்கல் சக்தி. இப்போ உங்களுக்கு அவன் கேட்கிறான் 3வது அயனாக்கல் சக்தி உங்களுக்கு யாருக்கு ஆக கூட அப்படின்னு சொல்லி கேட்டா 3 - 1 சோ 2ஆம் கூட்டத்துக்கு தான் ஆக கூட அப்படின்னு சொல்லி டைரக்டாக சொல்லலாம். சோ 2ஆம் கூட்டம் வர போக்குல பிள்ளைகள் இங்க 2ஆம் கூட்டத்தை சேர்ந்தது கார்பன் 4ஆம் கூட்டம், சோ அவர் வராது. பொஸ்பரஸ் வராது 5ஆம் கூட்டம், சிலிக்கன் வராது 4ஆம் கூட்டம். சோ கல்சியமும் பெர்லியமும் தான் உங்களுக்கு வரலாம். சோ உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்துட்டு கல்சியம் அல்லது பெர்லியமாகத்தான் இருக்க போகுது. சோ அந்த அடிப்படையில கல்சியமா இப்ப பெர்லியமான்னு சொல்லி நீங்க எப்படி பாப்பீங்களா இருந்தால் நமக்கு தெரியும் இப்ப MgCa அப்படின்ற மாதிரி தானே வரப்போகுது. சரியா? இப்ப நீங்க பாத்தீங்களா இருந்தால் பிள்ளைகள் 2ஆம் கூட்டத்துல நீங்க பாத்தீங்களா இருந்தால் பெர்லியம், மெக்னீசியம், கல்சியம், ஸ்ட்ரோண்டியம், பேரியம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போகுது. சோ நமக்கு சொல்லலாம் 2ஆம் கூட்டத்துல மேலிருந்து கீழாக வர 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 நமக்கு என்ன நடக்கும்னா அணு ஆரை வந்துட்டு கூட்டிட்டு போகுமா இல்லையா பிள்ளை? மேலிருந்து கீழே வர அணு ஆரை கூட்டிட்டு போகும். இப்போ அது ஒரு கருவண்டு வைக்கிறேன் நான் வந்துட்டு. சரியா? இப்ப பெர்லியத்தை நான் கன்சிடர் பண்றேன். சரியா? இப்படி இருக்காருன்னு வைப்போம் பெர்லியம். இப்ப இதே இது நான் வந்துட்டு மெக்னீசியத்தை கன்சிடர் பண்றேன். இங்க இருக்கிறார். சரியா? இப்படி இருக்காருன்னு வைப்போம். அதே மாதிரி கல்சியத்தை நான் கன்சிடர் பண்றேன். சோ இப்படி இருக்காருன்னு வைப்போம். சோ நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பெர்லியத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு இறுதி ஓட்டு இலத்திரன் வந்துட்டு எங்க இருக்க போகுதுன்னா இங்க இருக்க போகுது. ஒரு இலத்திரன் வந்துட்டு இறுதியான இலத்திரன் வந்துட்டு 2வது பிரதான சக்தி மண்டலத்துல உங்களுக்கு இருக்க போகுது. மெக்னீசியத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இறுதி இலத்திரன் வந்துட்டு 3வது பிரதான சக்தி மண்டலத்துல இருக்கும். கல்சியத்தை நீங்க பாத்தீங்கன்னா இறுதி ஓட்டு இலத்திரன் 4வது பிரதான சக்தி மண்டலத்துல இருக்கும். இப்ப என்னடா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் இறுதி ஓட்டில் உள்ள இந்த இலத்திரனுக்கும் கருவுக்கும் இடையிலான தூரம் வந்துட்டு சின்னனாக இருக்குது பெர்லியத்துல. மெக்னீசியத்துல அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தது கல்சியத்துல நீங்க பாத்தீங்களா இருந்தால் அவன் பார்த்தமாக இருந்தால் மெக்னீசியத்துல நீங்க பாத்தீங்கன்னா மெக்னீசியத்துக்கும் இறுதி ஓட்டு இலத்திரனுக்கும் இடையில இருக்கிற இந்த தூரத்தை நீங்க பாத்தீங்களா இருந்தால் நமக்கு வந்துட்டு பெர்லியத்துக்கும் இறுதி ஓட்டுக்கும் இடையில இருக்கின்ற இந்த தூரத்தை விட நமக்கு வந்துட்டு கூடுதலாக இருக்குது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்துட்டு கல்சியமாக இருந்துச்சுன்னா கல்சியத்துக்கும் இறுதி ஓட்டுக்கும் இலத்திரனுக்கு இடையிலான தூரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா கடும் கூடுதலாக இருக்குது. சோ கவர்ச்சி யாருக்கு கூட இருக்கும்னு பாத்தீங்கன்னா பெர்லியத்துக்கு தான் கடும் கவர்ச்சி கூடுதலாக இருக்குமாம். சோ கடும் கவர்ச்சி கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொன்னா என்னென்ன பிள்ளைகள் இவர் கடும் கவர்ச்சி கூடுதலாக இருக்குதுன்னு சொன்னா அவர் ஈஸியாக அந்த இலத்திரனை வந்துட்டு என்ன செய்ய மாட்டாருன்னா ரிலீஸ் பண்ண விட மாட்டார். வெளியே போன்னு சொல்லி ரிலீஸ் பண்றதுக்கு நம்ம வந்துட்டு எவ்வளவுதான் சக்தியை கொடுத்தாலும் ஈஸியாக ரிலீஸ் பண்ண விட மாட்டார். சோ இப்ப நீங்க பெர்லியத்தையும் கல்சியத்தையும் பாக்குறீங்கன்னு வைங்களேன். அப்ப இவர்ல இறுதி ஓட்டு இலத்திரனுக்கும் கருவுக்கும் இடையிலான தூரம் வந்துட்டு சரியாக குறைவாக இருக்கும். சோ இங்க கவர்ச்சி கூடுதலாக இருக்கும். ஆனா இங்க வந்துட்டு நீங்க பாத்தீங்களா இருந்தால் இறுதி ஓட்டு இலத்திரனுக்கும் அதே மாதிரி
கருவுக்கும் இடையிலான தூரம் வந்துட்டு கொஞ்சம் பெரிசாக இருக்கும். சோ நான் வந்துட்டு கொஞ்சம் கூடுதலான சக்தியை கொடுக்க தேவையில்லை, குறைவான ஒரு அளவு சக்தியை கொடுக்க போகக்குள்ளே நமக்கு வந்து இவர் என்ன செஞ்சிடுவாருன்னா இலத்திரனை ரிலீஸ் பண்ணிடுவார். சோ இங்க நமக்கு கேட்டிக்கிறான் மூன்றாம் அயனாக்க சக்தி யாருக்காக கூட என்று கேட்டிக்கிறான். சோ ஆகவே நம்ம டைரக்டாகவே சொல்லலாம் பெர்லியத்துக்கு தான் ஆக கூடுதலாக இருக்கும் கல்சியத்தை விட அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்ப இரண்டாம் கூட்டத்திலேயே நமக்கு ஆக கூடுதலான மூன்றாம் அயனாக்க சக்தியை கொண்டது யாருன்னு சொன்னா அது பெர்லியமாகத்தான் இருக்கும். சரியா? ஏன்னா பெர்லியத்துக்கு தான் வந்துட்டு ஆக சின்ன கருவுக்கும் இலத்திரனுக்கும் இடையிலான கடைசி ஓட்டு இலத்திரனுக்கும் இடையிலான தூரம் வந்துட்டு ஆக சிறிது. சோ கருக்கவர்ச்சி கடும் கூடுதலாக இருக்கும். சோ அந்த அடிப்படையில நமக்கு அதுக்கு ஆன்சர் வரப்போகுது பிள்ளைகள், 5th ஆன்சராக வரப்போகுது. சோ 3வது கேள்விக்கு 5வது ஆன்சர். சரி, அந்த அடிப்படையில தொடர்ச்சியாக நம்ம என்ன செய்வோம், 4வது கேள்வியை பார்ப்போம். சோ 4வது கேள்வியை நம்ம பார்த்தமாக இருந்தால் 4வது கேள்வி என்ன சொல்றான்டா பிள்ளைகள், இது ஒரு நல்ல முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று பிள்ளைகள். சோ மூலக்கூற்று ஒன்றின் மைய அணுவை சூழ 5 சோடி இலத்திரன்கள் காணப்படுகின்றது எனின் இம்மூலக்கூற்றினது கேத்திர கணித வடிவம் பற்றிய பின்வரும் சேர்மானங்களில் எது சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லுகின்றான். சரியா? இது ஒரு ஐடியா கேள்வி உண்டு. சோ நான் போட்ட ஒரு முக்கியமான கேள்வி. சோ நான் இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா 4வது கேள்வியில நம்ம சொல்றோம், இப்ப எக்ஸ்ங்கிற ஒரு ஏங்கிற ஒரு மைய அணுவை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஏங்கிற ஒரு மைய அணுவை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இவரை சுத்தி 5 தனிச்சோடி இலத்திரங்கள் இருக்குதுன்னு வைப்போம். 3, 4, 5 இப்படி. சரியா? 5 தனிச்சோடி இலத்திரங்கள் இருக்கக்கூடியதாக இவர் வந்துட்டு இப்படி 5 தனிச்சோடிகள் இருக்கக்கூடிய ஒரு மூலகம் ஒன்றை நான் கன்சிடர் பண்ண போகல. இவர் வந்துட்டு எப்படியான பிணைப்புகளை எப்படியான வடிவங்களை இவர் வந்துட்டு தோற்றுவிப்பார் அப்படின்னு சொல்லிதான் நம்ம கேள்வி கேட்கிறான். அப்ப கேள்வியில நீங்க பாத்தீங்கன்னா மூலக்கூறொன்றின் மைய அணு, அப்போ ஒரு மூலக்கூறு ஒன்று இருக்க போகுது, அந்த மூலக்கூறினுடைய மைய அணு 5 சோடி இலத்திரங்கள் காணப்படுகின்றது. அதுல 5 சோடி இலத்திரங்களுங்க போக்குல நமக்கு வந்துட்டு பிணைப்பை ஏற்படுத்தினதுக்கு பிறகு அந்த 5 சோடி இலத்திரங்கள்ங்கிறது ஒன்று பிணைப்பு சோடியாகவும் இருக்கலாம், இல்லாட்டி தனிச்சோடியாகவும் இருக்கலாம். சரியா? இப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யறேன்டா, எந்த பிணைப்பையுமே ஏற்படுத்தாம 5 தனிச்சோடி இலத்திரனை மட்டும் தான் கொடுத்து வச்சிருக்கிறேன். சரியா? மேபி அந்த மூலக்கூறு வந்துட்டு ஏற்படுத்தினதுக்கு பிறகு பிணைப்புகளை ஏற்படுத்தினதுக்கு பிறகு அவரை சூழ இருக்கின்றது வந்துட்டு தனிச்சோடியாகவும் இருக்கலாம், அதே மாதிரி பிணைப்பு சோடியாகவும் இருக்கலாம். சோ இங்க வந்துட்டு சொல்றான் என்னடா, அந்த மைய அணுவை சூழ 5 சோடி இலத்திரங்கள் இருக்குதுன்னா சொல்றான். சோ தனிச்சோடின்னு நீங்க எடுக்கலாம், பிணைப்பு சோடியும் இருக்கும் தனிச்சோடியும் இருக்கும். ஏனெனில் இம்மூலக்கூற்றினது கேத்திர கணித வடிவம் பற்றிய பின்வரும் சேர்மானங்களில் பிழையானது. சோ இவர் வந்துட்டு என்னென்ன வடிவங்களை எடுக்கலாம்ங்கிறத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ணுவோமே பிள்ளை. சோ ஆஸ் யூஸ்வலா நம்ம வடிவம் பார்க்க போகக்குள்ள முதலாவதே நம்ம தொடங்குறது AX2ங்கிற மாதிரி தானே தொடங்கும். AX2E0, அதே மாதிரி AX2E1, AX2E2 அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு போவோம். ஸோ அந்த அடிப்படையில வடிவம் பார்க்கறதுக்கு ஆக பேசிக் வந்துட்டு 2 பிணைப்புகள் இருக்கணும். ஸோ ஆகவே நான் இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா 2 பிணைப்புகளை நான் சும்மா சாதாரணமாக இவருக்கு கொடுக்குறேன். ஸோ 2 பிணைப்பு எக்ஸ் என்று கொடுக்குறேன் பிள்ளை. சோ கொடுக்க போகக்குள்ள நமக்கு இப்ப என்ன சொல்லலாமாட்டா, மேபி இவருக்கு வந்துட்டு 2 பிணைப்புகளை ஏற்படுத்திட்டு 3 தனிச்சோடி இலத்திரனை வச்சு கொண்ட ஒரு ஒரு வடிவமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணலாம். சோ இப்ப இவர்ல நீங்க பாத்தீங்களா இருந்தால் இவரை சுத்தி நமக்கு இப்ப எத்தனை இலத்திரங்கள் வருது, எத்தனை சோடி இலத்திரங்கள் வருது, 2 பிணைப்பு ஜோடியும் 3 தனிச்சோடியும் வருது. சோ 5 சோடி இலத்திரங்கள் இருக்குது மையானம். சோ அப்ப அந்த வகையில நம்ம பார்க்க போனோம்னா இது என்ன வடிவம் பிள்ளை, இது நேர்கோடு வடிவம். அப்ப ஒன்று இவருடைய கேத்திர கணித வடிவம் நேர்கோடாக இருந்து நமக்கு இவருடைய இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் நமக்கு என்ன இருக்கலாம்னு சொன்னா நமக்கு வந்துட்டு முக்கோண இருகும்பகமாக இருக்கலாம். சரியா? AX5 E0 சொன்னா நம்ம சொல்லலாம் முக்கோண இருகும்பகம் அப்படின்னு சொல்லி. சோ அப்ப நம்ம வந்துட்டு மேபி முக்கோண இரு கூம்பகமாக இருக்கலாம். இது இலத்திரன் சோடி கேத்திர கணிதம், இது சாதாரணமாக வடிவமாக இருக்கு. சரியா? அப்ப இந்த ஒரு வகையில நமக்கு வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா இவர் வந்துட்டு உருவாக்கலாம். அல்லது இன்னொரு வகையில உருவாக்கலாம்னு சொன்னா என்னத்தை உருவாக்கலாம்டா, இன்னைக்கு இந்த தனிச்சோடிய வந்துட்டு இன்னொரு பிணைப்பாக அவர் வந்துட்டு கொடுத்துட்டு 2 தனிச்சோடிய தண்ட பக்கம் வச்சிருக்கக்கூடிய ஒரு சேர்வையை உருவாக்கலாம். உதாரணமாக நம்ம பார்த்தோம்டா அது எப்படி வரலாமாண்டா, AXX
இங்க ஒரு எக்ஸ் ஒரு பிணைப்பை ஏற்படுத்திட்டு அப்ப இரண்டு தனிச்சோடிகள் இருக்குது. அப்ப இது வந்துட்டு என்ன ஷேப்ல நமக்கு தெரியும், AX3E2 சொன்னா டி ஷேப்பா இல்லையா, டி ஷேப். சோ டி ஷேப். சோ இரண்டு தனிச்சோடிகள் வருது. சோ அதை நான் டி ஷேப் வடிவுக்கு வரைஞ்சிருக்கணும். இப்படி வந்திருக்கு, டி ஷேப் சொன்னா இப்படி வந்திருக்கு. சரி, சோ டி ஷேப்பா இருந்ததோட இவருடைய வடிவம் டி ஷேப். இலத்திரன் சோடிக்கேத்திர கணிதம் சேம் கான்செப்ட். AX5E0 AX5E0 சொன்னா முக்கோண இரு கூம்பகமாக இருக்கும். ரைட், ஓகே, ரைட். அடுத்தது நான் என்ன செய்யலாம், இவர்ல திருப்பி வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா இவர் வந்துட்டு ஒரு பிணைப்பை ஏற்படுத்திட்டு ஒரு தனிச்சோடியை வச்சு கொள்ளலாமா இல்லையா? சோ அப்ப அதை நான் வரைஞ்சேன்னு சொன்னா A1 2 3 4 பிணைப்புகளை ஏற்படுத்திட்டு ஒரு தனிச்சோடியை வச்சிருக்கலாம். அப்ப இது என்ன வடிவம் மாதிரி வருது நமக்கு? ரைட், சீசோ ஷேப்ல வருதா இல்லையா? 4 பிணைப்புகள் ஏற்படுத்தி ஒரு தனிச்சோடியை வச்சுக்கொள்றது. சோ மேபி இந்த ஒரு ஆளுக்கு வந்துட்டு சீசோ வரலாம். சீசோ வந்துட்டு நமக்கு வந்துட்டு வடிவமாகவும் இலத்திரன் சோடிக்கேத்திர கணிதமாக என்ன வரலாம்டா முக்கோண இரு கூம்பகமும் வரலாம். ரைட். அல்லது வந்துட்டு இவர்ல வந்துட்டு இன்னொரு வகையில என்ன செய்ய போனோம்னு சொன்னா, இன்னொரு வகையில நம்ம பார்க்க போனோம்டா எல்லாமே வந்துட்டு நமக்கு என்ன செய்யலாம்டா 5 பிணைப்புகளை ஏற்படுத்தின மாதிரி முக்கோண இரு கூம்பகமாக இருக்கலாம். சோ வந்துட்டு நமக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவரை சுத்தி 5 சோடி இலத்திரன்கள் இருக்குது. சோ வடிவமும் முக்கோண இரு கூம்பகமாக இருந்துட்டு அதே மாதிரி இலத்திரன் சோடிக்கேத்திர கணிதமும் முக்கோண இரு கூம்பகமாக இருக்கலாம். இப்படி ஒரு ப்ரோபாபிலிட்டி வரலாம். ரைட், ஓகே. சோ நம்ம இப்ப இங்க பாத்திருக்கிறது எல்லாமே வந்துட்டு என்னென்ன பிள்ளைகள், இவங்க வந்துட்டு சிங்கிள் பொண்ட உருவாக்கி இருந்தாருடா. இந்த ஏ வந்துட்டு சிங்கிள் பொண்ட உருவாக்கி இருந்தாருடா. இப்ப மேபி ஏயோட ஆக்சிஜன் வந்துட்டு ஜாயிண்ட் ஆக போக்குல நமக்கு தெரியும் என்ன செய்வாருடா, ஆக்சிஜனோட டபுள் பொண்ட உருவாக்குறதுக்குரிய சான்சஸ் இருக்குதானே. சோ டபுள் பொண்ட உருவாக்கின மாதிரி இவர் வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொன்னா நமக்கு மூலக்கூறுகளை தோற்றுவிக்கலாம். சோ வடிவங்கள் மாறப்போகுது. அப்ப மேபி நான் இப்ப கெஸ் பண்றேன் என்னன்னா, ஏங்கிறவர் என்ன செய்யறாருன்னா எக்ஸோட ஒரு டபுள் பொண்ட் உருவாக்குறார், இன்னொரு சிங்கிள் பொண்ட் உருவாக்குறார். இப்ப வந்துட்டு 2 தனிச்சோடியை மேல வச்சு கொள்றார். சோ இந்த டைம்ல வந்துட்டு இவர் என்ன வடிவம், இவர் வந்துட்டு கோணம். என்ன கோணம். இலத்திரன் சோடிக்கேத்திர கணிதம் என்ன வரப்போகுது, நான்முகி என்று வரப்போகுது. சோ நான்முகி. சோ 4 பிணைப்புகளை உருவாக்குன்ற கோணமும் நான்முகியும் வரலாம். அல்லது வந்துட்டு இப்ப என்ன செய்யலாம், இவர் வந்துட்டு திருப்பி என்ன செய்யலாம்டா ஏதாவது ஒரு ஆளோட டபுள் பொண்ட் உருவாக்கிட்டு சோ ஏ டபுள் பொண்ட் எக்ஸ். இப்ப இங்க ஒரு எக்ஸ், இங்க ஒரு தனிச்சோடி இலத்திரன், இங்க ஒரு பிணைப்பு. அப்ப இப்ப நான் என்ன செய்யறேன், இங்க இருக்கிற ஒரு ஆளு இன்னொரு பிணைப்பாக கன்சிடர் பண்றேன். சோ பிணைப்பாக நான் கன்சிடர் பண்ணேன்னு சொன்னா இப்ப எனக்கு என்ன வரப்போகுதுன்னா இவருடைய வடிவம் நமக்கு வரப்போகுது என்னன்னு சொல்லி முக்கோண கூம்பகம் வரப்போகுது. சோ வடிவம் முக்கோண கூம்பகம். இது இலத்திரன் சோடிக்கேத்திர கணிதம் இவரை நீட்டி விட்டோம்னு சொன்னா நான்முகி என்று வரலாம். சோ முக்கோண கூம்பகம் நான்முகி வர மாதிரி வரலாம். அல்லது இவர் என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த தனிச்சோடி இலத்திரனை திருப்பி இன்னொரு பிணைப்புக்கே கொடுக்கலாம். சோ இன்னொரு பிணைப்புக்கே கொடுத்துட்டாருன்னு சொன்னா ஏ இங்க ஒரு எக்ஸ், இங்க ஒரு எக்ஸ் டபுள் பொண்ட் எக்ஸ் என்று வரலாம். சோ இது என்னன்னு சொன்னா நான்முகி, வடிவம் நான்முகி, இலத்திரன் சோடிக்கேத்திர கணிதமும் நான்முகி என்று வரலாம். அப்ப உங்களுக்கு பொண்டிங்ல வர ஒரு டிஃபரெண்டான மேக்சிமமான கேள்வி தான் இது. சரிதானே? ஏன்னா நம்ம இந்த அளவுக்குலாம் யோசிச்சு இது வரைக்கும் கேள்விகள் செஞ்சிருக்க மாட்டோம். சரிதானே? அப்ப மேபி வந்துட்டு இப்ப இதுக்கெல்லாம் உதாரணங்கள் இருக்குது. இப்ப உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா இவருக்கு வந்துட்டு நான்முகிக்கு PO4 3- நீங்க யோசிச்சு பாருங்க. PO4 3- யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு விட வரும். சரியா? இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா SO3 2- யோசிச்சு பாருங்க. சரியா? சோ உங்களுக்கு வந்துட்டு மைய அணுவை சுத்தி 5 இலத்திரன் சோடிகளும் வருகிறது. சரியா? அதே மாதிரி வந்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய ப்ரோபாபிலிட்டியான வடிவங்களை நம்ம வந்துட்டு என்ன செஞ்சுக்கிறோம், கீறிக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு வகையில நீங்க பார்க்க போனீங்கன்னா திருப்பி இனி இவருக்கு இவர்ல ட்ரிபிள் பொண்ட் யோசிக்கலாமா இல்லையா? நீங்க ட்ரிபிள் பொண்ட் யோசிக்கலாம். AX ட்ரிபிள் பொண்ட் எக்ஸ் என்று இங்க ஒரு தனிச்சோடி மட்டும் வர மாதிரி வரலாம். சோ இது வந்துட்டு கோணம். இதனுடைய இலத்திரன் சோடிக்கேத்திர கணிதம் நமக்கு என்ன வரப்போகுது, தலமுக்கோணி என்று வரப்போகுது. தலமுக்கோணியும் கோணமும் வரலாம். சரியா?
இப்படி மேக்ஸிமம் ப்ரோபாபிலிட்டிஸ் வரலாம். சோ இப்ப நம்ம கேள்வியை நாம பார்த்தமாக இருந்தால் அப்ப வரக்கூடிய ப்ரோபாபிலிட்டியில பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் முக்கோணம் இருக்கும்பகம் நமக்கு இங்க வந்துட்டு இருக்குதுன்னு முக்கோணம் இருக்கும்பகம் இருக்குது. ரைட். அடுத்தது வந்து முக்கோணம் இருக்கும்பகம் டி ஷேப் நான் எங்க பார்த்தேன். டி ஷேப் முக்கோணம் இருக்கும்பகம் இருக்குது. அடுத்தது வந்துட்டு பாத்தீங்களா இருந்தால் நான்முகி முக்கோண கூம்பகம் என்ன இருக்குது இதுல வந்துட்டு இழுத்துட்டா நான்முகி ஆல்ரெடி முக்கோண கூம்பகம். ரைட்டா. அடுத்தது நான்முகி நம்ம இங்க பார்த்தது நான்முகி. அதே மாதிரி முக்கோண இரு கூம்பகம் நீங்க சும்மா பாருங்க பிள்ளைகள், வடிவம் முக்கோண கூம்பகம் என்று சொல்றான். ஆன்சரை வச்சு நம்ம இதுக்கு விட வந்திக்கலாம். இவ்வளவு யோசிக்காம ஆன்சரை வச்சு விட வந்திக்கலாம். சரியா? இங்க வந்துட்டு பாருங்க, வடிவம் நமக்கு சொல்றான் என்னன்னு சொன்னா முக்கோண கூம்பகம் முக்கோண இரு கூம்பகம் இலத்திரன் சோடிக்கை திராணியம் என்று சொல்றான். வடிவம் வந்துட்டு நீங்க பாருங்க ஏ எக்ஸ் 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 வந்து இங்க ஒரு தனிச்சோடி இலத்திரன் வந்தா தானே நமக்கு முக்கோண கூம்பகம் வரப்போகுது. அப்ப இவருடைய இலத்திரன் சோடிக்கை திராணியம் என்ன வரலாம், நான்முகி என்று தானே வரலாம். முக்கோண இரு கூம்பகம் வரையலா தானே பிள்ளை. சோ எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவா பார்க்க போனா இப்படி எல்லாம் எழுதிட்டு இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்துட்டு போய் வேலை சரிதானே. எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவா பார்க்க போனா எது சிறந்த வழின்னு சொன்னா இன்னைக்கு வடிவத்தை பாருங்க, அந்த வடிவத்துக்குரிய இலத்திரன் சோடிக்கை கணிதம் வரலாமான்னு பாருங்க. சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா வடிவம் உங்களுக்கு வந்துட்டு முக்கோண கூம்பகம் இருக்குதுன்னா இதுல இலத்திரன் சோடிக்கை கணிதம் நான்முகி தான் வரணும். ஆனா இங்க வந்துட்டு முக்கோண இரு கூம்பகம் தந்திக்கிறான். சோ பிழையான ஆன்சர் 5வது டைரக்டாவே நீங்க வெளியே போட்டு போய் தரலாம். அது எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவா நான் கேள்வி செய்ய போகல. நான் என்ன செய்வேன்டா, ஃபர்ஸ்ட்டுக்கே நம்ம தலை வந்து கொஞ்சம் குறுக்கால தான் வேலை செய்யும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கே நான் ஆன்சரை பார்த்து அதுல இருந்து விடைக்கு வரதான் யோசிப்பேன். அப்படி மேபி வந்து கேளாம இருக்குதுன்னா நீங்க என்ன செய்யலாம், இந்த தியரியை வந்து அப்ளை பண்ணி நீங்க செய்யக்கூடியதாக இருக்கும். ரைட். ஓகே. ஸோ அந்த அடிப்படையில நம்ம தொடர்ச்சியாக 5வது கேள்வியை பார்ப்போம். சோ இந்த கேள்விகள் வந்துட்டு என்னென்ன பிள்ளைகள், நார்மலி நான் செய்யறது வந்துட்டு எக்ஸாம்ஸ்ல நீங்க வந்துட்டு எப்படி செய்யணுங்கிற அந்த விஷயங்களையும் இன்க்ளூட் பண்ண மாதிரி தான் நான் செய்வேன். சரிதானே. சோ இதை நீங்க எக்ஸாம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அணுக போனீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் விடையில இருந்து விடைக்கு வரதான் மிச்சம் நல்லமாக இருக்கும். சரி, விடையில இருந்து விடைக்கு வரலாம். இப்ப தொடர்ச்சியாக நான் வந்துட்டு 5வது கேள்வியை பார்க்கணும் பிள்ளைகள். சோ 5வது கேள்வியை நான் பார்த்தனாக இருந்தால் எனக்கு 5வதினுடைய கட்டமைப்பு ஒன்றுக்கு தந்திக்கிறான். HC டபுள் பொண்டோ CH டபுள் பொண்ட் CH CH3 CN வரும். சரியா? அதுல CH2 ஒன்று அடிபட்டு இருக்குது. சோ அது பிள்ளை. சரியா? அதை நீங்க எல்லாம் ஆக்கி விடுங்க. நான் டைரக்டாகவே இதுக்கு வந்துட்டு விட சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் பிள்ளைகள். என்னன்னு சொன்னா பாருங்க பிள்ளைகள், இதுல வந்துட்டு முதலாவது தொழிற்பாடு கூடின கூட்டம் எது அப்படின்னு சொல்லி தான் கண்டுபிடிக்கணும். சோ நமக்கு தெரியும் தொழிற்பாட்டு கூட்டத்துக்கான ஓர்டர் நான் எழுதுறதுக்கு ஈஸியான ஞாபகம் வைக்கிறதுக்கு ஈஸியான ஒரு வழி ஒன்று சொல்லி இருக்கிறேன். என்ன பிள்ளைகள், நான் ஒரு நம்பர் ஒன்று சொல்றேன், அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 123 467ங்கிற மாதிரி. ஸோ 5 மட்டும் இடையில வச்சுக்கொள்வோம். சரியா? ரைட். ஸோ அந்த அடிப்படையில நீங்க இது வந்துட்டு 5 தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே வந்துட்டு என்ன நடக்க மாட்டா, C டபுள் பொண்டோ வருமா, இவர்லையும் C டபுள் பொண்டோ வரும், இவர்லையும் C டபுள் பொண்டோ வரும். ஸோ இவர்லையும் C டபுள் பொண்டோ வரும், C டபுள் பொண்டோ. நம்ம தெரியும் மின்னகத்தன்மை ஓர்டர் நாம் எழுதினதாக இருந்தால் FOCL NBR ISCP எச்செட்ட மாதிரி வரப்போகுது. சோ இதுல நீங்க பாத்தீங்களா இருந்தால் பிள்ளைகள், நமக்கு தெரியும் தொழிற்பாடு யாருக்கு ஆக கூட அப்படின்னு சொல்லி பார்த்தா C டபுள் பொண்டோ OH தான் ஆக கூட. சோ அந்த அடிப்படையில முதலாவதுக்கு நமக்கு வந்து DF வெட்டிடலாம். ஏன்னா நமக்கு யூஸ்வலாக தெரிஞ்சு தொழிற்பாடு கூடினது வந்து கார்பாக்சிலிக் ஆசிட். சோ அப்ப முதலாவதுக்காக வேண்டிய F நான் வெட்டுறேன். அடுத்தது ஆக்சிஜன். சோ ஆக்சிஜன் என்று சொன்னா இங்க OR என்று வரும். சரியா? அடுத்தது Clங்கிறது நமக்கு வந்துட்டு ஒரு RC டபுள் பொண்டோ X தானே பிள்ளைகள். சோ ஒரு அமில குளோரைட் தானே பிள்ளைகள், அதாவது அமில ஏலைட்டுக்கு வந்து கதப்பம். சரியா? அப்ப RC டபுள் பொண்டோ X இங்க வந்துடும். அப்ப Cl போயிடும்.
இப்ப நைட்ரஜனை பார்த்தோம்னா சி டபுள் பொண்டோ NH2ங்கிற மாதிரி வரப்போகுது. ஸோ நைட்ரஜன் போயிடும். ஸோ ஆல்ரெடி இந்த பி இதெல்லாம் போயிட்டு ரைட். இப்ப 5வது மட்டும் நான் விடுறேன். 6வது 7வது நம்ம சொல்ல போனோம்டா ஆஸ் யூஷுவலா வந்துட்டு பிள்ளைகள் எப்பயுமே அல்டிஹைட்டுக்கு பிறகுதான் நம்ம கீட்டோன் கதைப்போம். ஸோ அல்டிஹைட் கீட்டோன் 7வது. 8 9 பார்க்க போனோம்டா 9 என்று சொன்னா 9 தானே பிள்ளைகள், 9 தானே பிள்ளைகள், NI தானே. ஸோ இங்க வந்துட்டு NH2 வந்து வரும். 8வது வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இது NH2 கண்டிப்பா இவர் OH ஆக இருப்பார். இந்த 5வது வந்துட்டு CN ஆக இருக்குமா, CN ஆக இருக்கும். சோ இப்ப இங்க முதலாவது வந்துட்டு நான் யாருக்கு தொழிற்பாடு கூடன்னு தானே பிள்ளைகள் நான் யோசிக்கணும். சோ தொழிற்பாடு இங்க யாருக்கு கூட, இங்க தொழிற்பாட்டு கூட்டங்கள் இருக்கிறது வந்துட்டு ஒன்று அல்டிஹைட்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த CN வந்து இருக்கணும். எனக்கு தெரியும் தொழிற்பாட்டு கூட ஓர்டர் படி CNக்கு தான் ஆக கூட அப்படின்னு சொல்லி. ஆகவே நான் டைரக்டாவே சொல்லலாம் CNக்கு தான் ஆக கூட என்று சொன்னா இங்க வந்துட்டு அல்லண்டு வார விட எதுவுமே வராது. அல்லண்டு வார விட எதுவுமே வராது. சோ முதலாவது விட வராது, 2வது வராது, 3வது வராது, எல்லாமே அல்லண்டு தான் இருக்குது. சோ எனிட்ரைல் என்று இருக்கிற விட தான் நமக்கு வரப்போகுது. சோ நைட்ரைல் இது ஏன்டா டபுள் பாண்ட் இருக்கிறதுனாடி ஈனண்டு வந்து நைட்ரைல் என்று முடிகிற விட தான் நமக்கு வந்துட்டு என்ன செய்யணும்டா விடையாக வர வேண்டி வரும். சோ இதுல நான் வந்துட்டு இப்ப இனி கார்பனுக்கு நம்பர் பண்ணனாக இருந்தால் 1 2 3 4 5 என்று நம்பர் பண்ணிடுவேன். சோ எனக்கு தெரியுமே என்னடா ஒரு அல்டிஹைட்டுக்கோ கீட்டோனுக்கோ வார கார்பனுக்கு நான் நம்பர் பண்ணினேன்டா பேரிட்டா ஒக்சோ ஒன்று வரும். பேரிட்டா ஒக்சோ ஒன்று வரும். சோ நம்பர் பண்ணினா ஒக்சோ ஒன்று வரும். நம்பர் பண்ணாட்டி ஒரு பக்க கிளையா வந்தாருன்னா ஃபோமைல் வரும். பக்க கிளையா வாரேன்டா நான் இப்ப உதாரணமாக கார்பனுக்கு நம்பர் பண்ணிட்டு போறேன் இந்த வகையில. ஆனா இங்க ஒரு அல்டிஹைட் ஒன்று வந்து இருக்குது. ஆனா நான் நம்பர் பண்ணிக்கிறேன் இப்படி 3 4 5 இப்படி நம்பர் பண்ணிட்டு போறேன். அப்ப இங்க ஒரு பக்க கிளையா தானே இருக்கிறார். அப்படி இருக்கிற டைம்ல ஃபோமைல் வருவார். சோ நம்பர் பண்ணிட்டு ஒக்சோ ஒன்று வரணும். சோ ஆன்சரை பாக்க 4வதுல ஒக்சோ இருக்குது, 5வதுல ஃபோமைல் இருக்குது. சோ கண்டிப்பா ஃபோமைல் வார விட வராது. சோ 5வதுக்கு 4வது டைரக்டாவே ஆன்சரை போட்டு போய் தரலாம். மத்தெல்லாம் ரெகுலர் மாதிரி எழுதிட்டு யோசி எல்லாம் இருக்க தேவையில்லை. சரியா பிள்ளை? சோ டைரக்டாவே நீங்க இதுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. சரி பிள்ளை. சோ தொடர்ச்சியாக நம்ம அடுத்தடுத்த கேள்விகளை அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்ப்போம். சரியா?